அறமற்றவற்றில் அறமல்லாத செயல்களில் தானும் விழாமல் தன்னை சார்ந்தவர்களையும் விழாமல் காக்கிற விழா தலைவர் டாக்டர் எல்.எம். ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள், நல்லதே நாடி அமர்ந்திருக்கிற நீங்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நிலாவை தரையிலே இருந்து ஒரு மனிதன் ஒரு சில மணித்துளிகளில் படம் பிடித்தால் எப்படி இருக்கும்? இது கூட அப்படித்தான். அன்பிற்குரியவர்களே, 1958ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 2ஆம் நாள் கோவை மாவட்டம் கிணத்துக்கடக்கு அருகிலுள்ள கோதவாடி கிராமத்தில் பள்ளி தலைமை ஆசிரியர் மயில்சாமி ஐயா அவர்களுக்கும் பால சரஸ்வதி அம்மையாருக்கும் செல்ல மகனிவர். தலைமை ஆசிரியர் அண்ணா மீது இருந்த பற்றால் இவருக்கு அந்த பெயரை வைத்தார். ஆம், அவர் அரசியலில் உச்சம் தொட்டார், இவர் அறிவியலில் உச்சம் தொட்டார். அன்னை பால சரஸ்வதி நிலவை காட்டி சோறு ஊட்டுகிற போது நிச்சயமாக தன் மகன் நிலவில் நீர் இருப்பதை கண்டுபிடிப்பார் என்று அப்போது எண்ணி இருக்க மாட்டார். அன்பிற்குரியவர்களே, 6வது வரை எப்படி பயின்றார் அவரே சொல்லுகிறார், கேளுங்கள். மாட்டு கொட்டகையில் முதல் வருடம், பள்ளி திண்ணையில் மறு வருடம், கோணிப்பையே குடையாக, செருப்பில்லா நடையாக 5 கிலோமீட்டர் நடந்து சென்று 6ஆம் வகுப்பை படித்தவர். பள்ளி படிப்பு, பள்ளி நிறைவு SSLC பொள்ளாச்சி அரசு பள்ளியில், பொள்ளாச்சி அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்றார். இன்று 10ஆம் வகுப்பில் அவர் பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, 1980ஆம் ஆண்டு கோவை தொழில்நுட்பக் கல்லூரியில் மின்னணுவியல் தொடர்பியலில் பொறியாளர் பட்டம், 82இல் PSc தொழில்நுட்பக் கல்லூரியில் முதுநிலை பட்டம். அதே ஆண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் இஸ்ரோவில் பணியில் சேர்ந்து 36 ஆண்டுகளில் 60 செயற்கைக்கோள்களுக்கு பங்களிப்பை செய்து காற்றில் ஏறிய விண்ணையும் சாடுவோம் என்ற பாரதியின் கனவை நனவாக்கியவர். அது மட்டுமல்ல, அவர் நிகழ்த்திய சாதனைகளில் உச்சம், முதலாக இந்திய திருநாடு நிலவுக்கு அனுப்பிய 2008ஆம் ஆண்டு நிலவுக்கு அனுப்பிய சந்திராயன் 1, 2013இல் செவ்வாய்க்கு அனுப்பிய மங்கள்யான், இவற்றின் திட்ட இயக்குநராக தலைமையேற்று மிகச்சிறப்பாக வெற்றி கண்டு அலை மாகடல் நிலம் வானில் உன் அடி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உமது அதிகாரம் நிறவுவாய் என்ற பாவேந்தரன் கட்டளையை நடைமுறைப்படுத்திய மகத்தான மனிதர். உலகம் சும்மா இருக்குமா? மிகச்சிறந்த சிந்தனையாளர்களை 2014ஆம் ஆண்டு உலக அமைப்பு தேர்ந்தெடுத்தது. அதில் நமது ஐயா அவர்களினுடைய பெயர் மிகச்சிறப்பாக இடம்பெற்றது. உழைப்பு இருந்தால் விருதுகள் எல்லாம் வீடு தேடி வருவது இயல்புதானே. 2008ஆம் ஆண்டு கர்நாடக அரசு அறிவியலுக்கான விருதை தந்து மகிழ்ந்தது. 2016ஆம் ஆண்டு இந்திய பேரரசு பத்மபூஷன் விருதை வழங்கி மகிழ்ந்தது. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் 2,50,00,000 ரூபாயையும் சான்றிதழையும் நம் தாய் தமிழகம் வழங்கி மகிழ்ந்தது. பட்டியலிட்டால் அகில உலக அளவில் 100 பதக்கங்கள், 100 சான்றுகள், 100 விலங்குகள் நீண்டு கொண்டே போகும் என்கிற காரணத்தால் இல்வாழ்வில் வாழ்க்கை துணையாய் வந்தவர் வசந்தி அவர்கள், இல்வாழ்வின் இனிய நிகழ்வாய் கோகுல கண்ணன் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, இன்னும் தொடர்ந்து கொண்டே போகவேன். நீங்கள் யாருக்காக காத்திருக்கிறீர்கள், எதற்காக காத்திருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்திருக்கிற காரணத்தால் இளைஞர்களுக்கு வழிகாட்டுவதற்காக கையெருவே நிலா, கையருகே செவ்வாய் என்ற 2 புத்தகங்களில் மெய்யாலுமே இளைஞர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். அதில் தினத்தந்தியில் வந்த தொடருக்கு ஆதித்தனாரின் இலக்கிய விருதையும் பெற்றிருக்கிறார். நிறைவாக இவருக்கு முன்னோடி என்று சொல்லக்கூடிய நமது கருப்பு நேரு மாமா அப்துல் கலாம் சொல்வார்,
விரிக்காத வரை சிறகுகள் கூட பாரம்தான், விரித்து பறந்தால் வானம் கூட தொட்டுவிடும் தூரம்தான். மெய்ப்பத்து காட்டியிருக்கிறார்கள். நிறைவு செய்வதற்கு முன்னால் அவருடைய மொழியிலேயே சொல்கிறேன். கல்வி என்னை கரை மட்டும் சேர்க்கவில்லை, நிலவு வரை சென்று சேர்த்திருக்கிறது. தமிழ் வழியில் அரசு பள்ளியில் படித்துத்தான் முன்னேறி இருக்கிறேன். தமிழ் எனக்கு தடையாக இருந்ததில்லை, படிக்கட்டாகவே இருந்திருக்கிறது. ஆம், தமிழால் முடியும், தமிழராய் முடியும். சொல்லது மட்டுமல்ல, செய்து காட்டியிருக்கிற நமது சிறப்பு விருந்தினர். இனி அவரும் நீங்களும். நன்றி, வணக்கம்.